அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நம்ம கடந்த வீடியோவில் பர்பஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம். மனிதர்களும் ஜின்களும் என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை என்பதையும் அழகிய செயல்களை உடையவர் யார் என்பதை தெரிவதற்காக தான் உங்களை நான் படைச்சிருக்கோம் அப்படிங்கிற 2 வசனத்தை பார்த்தோம். இப்போ வணக்கம்னா என்ன? பொதுவாக நம்ம வணக்கம்னா என்ன வழங்கி வச்சுருக்கோம்? தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, சக்காத் போன்ற இந்த பிரதான வணக்கங்கள் தான் வணக்கங்கள் நம்ம செஞ்சுருக்கோம், வழங்கி வச்சுருக்கோம். ஆனால் இது மட்டும் வணக்கம் இல்லை. அதாவது அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வும் அவன் தூதரும் காட்டித்தந்த வழிகளிலே நம்ம செய்யக்கூடிய அன்றாட வாழ்விலே செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வணக்கங்கள் தான். அல்லது அனைத்து செயல்களையும் நம் வணக்கங்களாக மாற்ற முடியும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னு சொன்னால் நீயத்து தான். குல்லு ஆமால் பின் நியாத் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது அப்படின்ட்டு. அப்போ நம்ம எல்லா செயல்களையும் செய்யும் போதும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு நீயத்தை வச்சுக்கணும். யாரெல்லாம் உனக்காண்டி பண்ணுறேன் அப்படின்னு நீயத்தை வச்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக வணக்கமாக மாறிடும். அதுக்கு நம்ம குடும்பத்துக்காண்டி சம்பாதிக்க போகிறோம், அல்லாவுக்காண்டி நான் சம்பாதிக்கிறேன். சும்மா என்னோட குழந்தை, என்னோட ஒய்ஃபு, என்னோட குடும்பம், என்னோட பேரண்ட்ஸ்ன்னு போகாமல் அல்லாவுக்காண்டி செய்கிறேன். இவங்க ஒரு மனிதர், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தான் அது அப்படிங்கிறத உணர்ந்து அல்லாவுக்காண்டி நான் சம்பாதிக்க போகிறேன், அல்லாவுக்காண்டி நான் சமைக்கிறேன், அல்லாவுக்காண்டி நான் சாப்பாடு கொடுக்குறேன், அல்லாவுக்காண்டி நான் குழந்தையை பெற்றுக்கிறேன், அல்லாவுக்காண்டி நான் குழந்தையை பராமரிக்கிறேன் இப்படின்னு சொல்லி அன்றாட வாழ்விலே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாவுக்காண்டி செய்கிற நீயத்தை வச்சுட்டாலே அதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வணக்கமாக மாறிவிடுகிறது. 1. 2வது, நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய அனைத்து வணக்கங்களும் குர்ஆன் எந்த வணக்கங்களை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்டு தான் அது அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பேஸ் அடிப்படை அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ஒவ்வொரு வணக்கங்களும் எடுத்து ஆய்வு பண்ணும் போதும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை படைக்கிறான் இல்லையா? மனிதர்களை படைக்கும் போது மலக்குமார்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயம் என்ன? ஸ்பீக்கு திமா, இவர்கள் ரத்தத்தை பூமியிலே ஓட்டுவார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடித்துக் கொள்வான், அவங்களுடைய உரிமைகளை பறித்துக் கொள்வான் என்கிற விதமாக தான் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அல்லாஹ் அதை மறுத்து, இல்லை, மனித உரிமைகளை மதித்து நடக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எனக்காக வாழும் என்று அங்கே அவங்கள அறிவுறுத்து தான் அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் நம்மளை நம்பி எல்லாம் அங்கே அறிவுறுத்திருக்கும் போது அதை அங்கே ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் நம்மளுடைய கடமை. எதை ஃபுல்ஃபில் பண்ணுறது? மனித உரிமைகளை பேணி வாழ்கிறது. ஏன்னா இதைத்தான் மலக்குமார்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்னா யார் அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ் நல்ல மனிதர் என்றால் யாருன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? யாருடைய கரங்களாலும் நாவாலும் பிரிதொரு மனிதர் இடைஞ்சலாகலையோ, அவங்க துன்புறுத்தப்படலையோ, யாருடைய கரமோ நாவோ அவங்க தான் முஸ்லீம்னு சொல்லி அங்கே செய்கிறாங்க, அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த மலக்குமாரோட சொல்லக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்டும் சரி, அது அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விளக்கங்களும் சரி, இன்னும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா வணக்கங்களும் உங்களுக்கு மனித உரிமை ஸ்பேஸான அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் ஒவ்வொன்றா ஆய்வு பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட முடியும். உதாரணத்துக்கு இந்த பிரதான கடமைகள் என்று சொல்லக்கூடிய தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி போன்ற வணக்கங்கள் கூட அதனுடைய ஃபேஸாக அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித உரிமை பேணுவதற்குண்டான ஒரு பயிற்சியாக அல்லது ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வணக்கமாக தான் அது அமைக்கப்பட்டிருக்கு என்பதை இன்ஷா அல்லாஹ் அது எப்படிலாம் மனித உரிமையை பேணுவதற்குண்டான அமைக்கப்பட்டிருக்கு என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.